வணக்கம் நேயர்களே. திடீரென கழண்டு விழுந்த சக்கரம், ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிய பயணிகள் விமானம், மரண விளிம்புக்கே சென்ற மக்கள், அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தென்னாப்பிரிக்காவில் விமானம் புறப்படும் போது அதன் சக்கரம் தனியாக கழண்டு விழுந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதனை அடுத்து விமானி பத்திரமாக விமானத்தை தரையிறக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் மிகவும் பிஸியான நகரம் ஜோகன்ஸ்பர்க். ஜோகன்ஸ்பர்க் விமான நிலையம் தினமும் ஆயிரக்கணக்கான விமானங்களை கையாளுகிறது. இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல ஃப்ளைசப்பார் என்னும் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 737 விமானம் ஜோகன்ஸ்பர்க்கின் ஓர்டாம்போ விமான நிலையத்திலிருந்து 1300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தென்னாப்பிரிக்காவின் தலைநகரான கேப்டவுன் விமான நிலையத்திற்கு புறப்பட தயாரானது. வழக்கம் போல எல்லா சோதனைகளும் முடிந்த பின்னர் விமானம் ஓடுதளத்திலிருந்து மேலெழும்பி வானத்தில் பறந்தது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக விமானத்தின் சக்கரம் ஒன்று கழண்டு விழுந்தது. சுமார் 41,000 கிலோ எடை கொண்ட போயிங் 737 விமானத்திற்கு ஒவ்வொரு சக்கரமும் முக்கியமானது. இந்த விமானம் தரையிறங்கும் போது சுமார் 250 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி வரும். அப்பொழுது சக்கரங்களின் பேலன்ஸ் போதுமானதாக இல்லை அப்படின்னா நிச்சயம் பேரழிவு ஏற்படும். இந்த சூழலை தான் ஃப்ளைசப்பார் நிறுவனத்தின் விமானம் எதிர்கொண்டது. விமான நிலையத்தின் கட்டுப்பாட்டு அதிகாரி விமானத்தின் சக்கரம் கழண்டு விழுந்ததை விமானியிடம் கூறியுள்ளார். இதனையடுத்து விமானம் உடனடியாக தரையிறங்க முடிவு செய்யப்பட்டது. அந்த விமானத்தை தவிர ஜோகன்ஸ்பர்க்கில் எந்த ஒரு விமானமும் இறங்குறதுக்கு தடை விதித்தது. பிற விமானங்கள் அனைத்தும் அருகில் உள்ள விமான நிலையத்திலிருந்து தரையிறக்கப்பட்டது. இந்த போயிங் 737 விமானத்திற்கு ஹோல்டிங் பேட்டர்ன் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவு கிடைத்தால் விமானங்கள் உடனடியாக தரையிறங்காமல் விமான நிலையத்தை நீள்வட்ட பாதையில் சிறிது நேரம் சுற்றி வர வேண்டும். இதனால் விமானத்தில் உள்ள எரிபொருள்கள் கணிசமாக குறைந்துவிடும். எனவே விமானம் தரையிறங்கும் பொழுது ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் விமானம் உடனடியாக தீப்பிடிக்காது. இப்படி திட்டமிடப்பட்டு விமானம் தனது எரிபொருள்களில் கணிசமானவற்றை பயன்படுத்திவிட்டு தரையிறங்கியது. தரையிறங்கும்போது விமானத்தின் அடிப்பாகத்திலிருந்து தீப்பொறி பறந்து கரும்புவையும் தீப்பொறியும் சேர்ந்து விமானத்தை தீப்பிடிக்க வைத்து விடுமோ என விமான நிலைய ஊழியர்கள் பயந்து கொண்டிருந்தனர். ஆனால் நல்வாய்ப்பாக அப்படி எதுவும் நடக்கவில்லை. விமானம் பத்திரமாக தரையிறங்கியது. அதில் இருந்த நூற்றுக்கணக்கான பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இந்த சம்பவத்தில் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்ட முக்கியமான காரணம் விமானத்தின் சக்கரம் கழண்டு விட்டது என்பதை உடனடியாக பார்த்து எச்சரித்த ஊழியர்கள் தான். அதே போல விமானின் சாதுரியமும் விபத்தை தவிர்க்க முக்கியமான காரணமாக இருந்தது. நன்றி நேயர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். நன்றி.